ரெட்மியோட 65 இன்ச் டிவி தான் எங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சடனாக பார்த்தீங்க அப்படின்னா பிக்கப் பண்ணிட்டாங்க. அடப்பாவிகளா இவ்வளோ நாள் விட்டீங்களா, இப்போ என்கிட்ட 65 இன்ச் டிவியே இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கும்போது தான் சோனிலேருந்து புதுசாக Bravia 3 அப்படின்ற ஒரு புது மாடலில் டிவிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான சைஸ்லையும் இருக்குது. நம்ம கையில் இருக்கிறது 65 இன்ச் டிவி இருக்குது. இதில் என்னெல்லாம் புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோன் வருது. சோனிலேருந்து தான் கூப்பிட்ருக்காங்க. ஹலோ, ஆமாம், அன்பாக்ஸ் பண்ண வேணாமா? உங்கள் டீம்லேருந்தே வந்து பண்ணுறாங்களா? ஏன்? ஓ, ஓகே சரிங்க, ஓகே. ஆக்சுவலாக டிவியெல்லாம் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி மாட்டி வச்சாச்சு. இது ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். ஸோ நானும் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் தான்டா எப்பயுமே பண்ணுவேன், தயவு செஞ்சு விடுங்கடான்லாம் கேட்டு பார்த்தேன். முடியவே முடியாது, நாங்கள் தான் அஃபிஷியலாக வந்து பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு சின்ன ரீசனும் இருக்குது. அது ஏன் அப்படின்றத உள்ள அவங்க அன்பாக்ஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இந்த ஒரு மாடல் பார்த்தீங்க அப்படின்னா சோனியோட Bravia 3 S3 அப்படின்ற மாடல் தான். ஸோ அன்பாக்சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக டிவியை வெளியில் எடுப்போம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ஃபஸ்ட்டு மேலே இருக்க இந்த ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணால் எடுத்தோடனே ஒரு பேப்பர் ரோல் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் டிவியில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா 2 ஃப்ரீ பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிமோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே இதில் நோட் பண்ணி கொடுத்துட்டுலாம் போயிடுவாங்க. ஸோ பத்திரமா இதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிவிக்கு வந்தோம் அப்படின்னா கஷ்டப்பட்டு டிவியெல்லாம் வெளியில் தூக்கவே தேவையில்லை, பெரிய சைஸ் அப்படின்றனால பாக்ஸை தூக்குறாங்க. அழகாக டிவி மட்டும் நின்றுட்டு இருக்குது. ஸோ ரிமோட் எல்லாமே பார்த்தோம் ப்ரோ. முக்கியமான விஷயம் ஸ்டாண்டே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் வந்து டிஃபால்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. அவங்க இன்ஸ்டாலேஷன் பண்ண வரும்போது உங்களுக்கு வால் மவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களே இந்த மாதிரி வால் மவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லை உங்களுக்கு நார்மலாக டேபிளில் வைக்கிற ஸ்டாண்டு போதும் அப்படின்னா அதையுமே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு வழியாக அவங்களே எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துட்டாங்க, பிரச்சனையே இல்லை. என்னதான் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தாலும் எப்பயும் எங்கள் சேனலோட ஸ்பெஷல் வந்து இந்த பேப்பரை நான் தான் பிரிப்பேன் அப்படின்னு அடமுடிச்சு ஒரு வழியாக அதில் இருக்க பேப்பரை நானே ரிமூவ் பண்ணிட்டேன். ஓவராலாக செட்டப்லாம் முடிச்சு டெஸ்ட் எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக இருக்கிறது இதோட டிசைன் அப்படின்னு சொல்லலாம். பெசல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 சைடுமே வந்து நல்ல மினிமம் பெசல்ஸாக கொடுத்துருக்கனால பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே நமக்கு கிடைக்குது. பாட்டமில் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதில் சோனி அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை தவிர இதோட மெட்டீரியல் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சோனி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஒரு நல்ல மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே ஏரியாவில் பெருசாக எங்கேயுமே கேப் இல்லாமல் நல்லாவே ஃபில் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெட்மியோட டிவி கூட ரிவ்யூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சென்டரில் சில கேப்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரியான இஷ்யூ எதுவுமே இல்லாமல் பக்காவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதோட கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டமில் பவர் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே ஒரு ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க மைக் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. இது எதுக்கு அப்படின்றது நான் சொல்கிறேன். அண்ட் பேக் ரைட் சைடில் பவர் கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள் போகுது. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு USB 2.0, இன்னொன்று USB 3.0 வருது. டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட்டும் கொடுத்துருக்காங்க. 4 HDMI போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் மேக்ஸிமம் 4K 120 FPS வரைக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 3வது HDMI போர்ட்டில் ERC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களோட சவுண்ட் பார்லாம் கனெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டனா போர்ட்டுமே வருது. ஸோ நெக்ஸ்ட் டிவி அப்படின்னும் போதே நம்ம அதிகமாக டிஸ்பிளேல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். சோனி டிவி வாங்குறவங்க ஸ்பெஷலாக டிஸ்பிளே நல்லா இருக்குன்றதுக்காக தான் வாங்குறோம். இதில் எந்த அளவுக்கு இருக்குது, என்னெல்லாம் சப்போர்ட் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இது வந்துட்டு 65 இன்ச் இருக்கக்கூடிய 4K LED டிவி 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்க்கக்கூடிய வீடியோஸ் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்காக 2 விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒன்று ட்ரை லூமினோஸ் ப்ரோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று 4K X ரியாலிட்டி ப்ரோ அப்படின்னு வருது. இதில் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரை லூமினோஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நல்ல வைப்ரண்ட்டாக நல்ல கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அக்யூரேட்டாக எடுத்து கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. நார்மல் டிவிலேருந்து வர கலர் அவுட்புட்டை விட இன்னுமே வந்து நல்ல கான்ட்ராஸ்ட்டாக நல்ல சேச்சுரேஷனாக கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது 4K X ரியாலிட்டி ப்ரோ மூலியமாக பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு எல்லா வீடியோவுமே நமக்கு 4Kல இருக்காது. பட் டிவி வந்து 4K அப்படின்றனால நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை கூட 4Kக்கு வந்து அப்ஸ்கேலிங் பண்ணி கொடுக்கறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலியமாகவே கொஞ்சம் பிளர்ராக இருக்க வீடியோலாம் இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக பண்ணுறது, நல்ல ஸ்மூத்தாக வீடியோ வந்து ப்ளே ஆகுறது, மோஷன் பிளரை வந்து குறைக்கிறது, இது மூலியமா இன்னுமே பெட்டராகவே பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹைலைட்டான விஷயம், இதில் ஆம்பியன்ட் லைட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் நீங்கள் டே டைமில் பார்க்குறீங்களா நைட் டைமில் டிவி பார்க்குறீங்களா அப்படின்றத சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிரைட்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதனால் நீங்கள் நைட் டைமில் பார்க்குறீங்க ரொம்ப பிரைட்னஸாக இருக்குன்னு நீங்களே குறைக்கணும்னு தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்குது. அண்ட் HDR சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் HDR10 சப்போர்ட், HLG அண்ட் டால்பி விஷன் சப்போர்ட்டோடையுமே வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓவராலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது LED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஒரு பெஸ்ட்டான பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது நீங்களுமே கூட இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளாக் கலருமே பார்த்தீங்கன்னா நல்லாவே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சேச்சுரேஷன் லெவல், கான்ட்ராஸ்ட் லெவலுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. அதுலேயும் குறிப்பாக நம்ம ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. அது நம்ம நார்மலாக பார்க்கும்போது டக்குன்னு மாறுற மாதிரியான ஃபீல் இல்லாமல் நல்லாவே ஃப்ளோவாக சேஞ்ச் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க. நீங்கள் சோனியில் தான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இந்த எல்இடி டிவி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஓஎல்இடி பார்த்துருப்பீங்க, அப்புறம் QLED பார்த்துருப்பீங்க. ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி தான். எல்இடியாக இருந்தாலும் கூட ரியலாகவே ஒரு பெஸ்ட்டான பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ரெகுலராக இந்த 2 வாரமாக யூஸ் பண்ணது ரியலாகவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்தது. ஸோ இதை தவிர டிஸ்பிளேல மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக இந்த மோட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வைப்ரண்ட், ஸ்டாண்டர்டு, அதில் சினிமேட்டிக் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. அது வச்சோம் அப்படின்னா டோட்டலாக அப்படியே வந்து எல்லா வீடியோவுமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலரில் சேஞ்ச் ஆகுது. இது எல்லா மூவிக்கும் செட் ஆகலை, பட் ஒரு சில மூவிஸ்லாம் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் அதே மாதிரி ப்ரொஃபஷனல் யூஸோ இல்லை கேம் ப்ளே பண்ணுறீங்க, கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கணும், டால்பி விஷன், இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மோடு சேஞ்ச் ஆகிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிற மாதிரியுமே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நம்ம ஒவ்வொரு செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணும்போதும் நமக்கு வந்து பவர் கன்சப்ஷன் அதிகமாக எடுக்குன்றதை வந்து சில இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. சப்போஸ் பிரைட்னஸ்லாம் அதிகப்படுத்துகிறோன்னா ஆகுன்ற மாதிரி. அண்ட் இதுலேயுமே வந்து லோ லேட்டன்சி மோடுமே வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இதில் PS ரிமோட் ப்ளே ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் PS5 எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இதோட ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது 4K HDR ப்ராசர் X1 மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் டார்கெட்டடாகவே பார்த்தீங்க அப்படின்னா HDR வீடியோஸ்லாம் இன்னும் நல்லா பெட்டராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்பில்டா 16GB ஸ்டோரேஜோடையுமே வருது. அண்ட் OS அப்படின்னு வரும்போது கூகுள் டிவி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Android 12 ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த 12 வச்சே ஓட்டுவீங்க, கொஞ்சம் அப்கிரேட் ஆகி வாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கூடிய சீக்கிரம் இன்னொரு டிவி வந்து ரிவ்யூ பண்ண போறேன். அது Android 14 ரன் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்தது அப்படின்னா எப்படி இருக்குன்ற ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சேனல்ல நீங்க பார்க்கலாம். மோஸ்ட்லி நம்ம நிறைய டிவியில் பார்த்த மாதிரி தான் நமக்கான ஆப்ஸ்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்கும். இல்லை மூவி, டிவி ஷோ ஆப்பில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற ஆப் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இன்ஸ்டாலும் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்னு வரும்போது 2 விதமாக அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பல நேரம் பார்த்தீங்கன்னா உட்காந்து டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ எல்லாம் கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணியே நம்ம வந்து வாய்ஸ் மூலியமாகவே எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். ரிமோட்டில் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ சாங் வந்து ப்ளே ஆகும். இது ஒரு டைப்பில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது டிவிலேயே டிஃபால்ட்டாக மைக் கொடுத்துருக்காங்க. அதை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு செப்பரேட்டான பட்டன் இருக்குது. இதை எனேபிள் அப்படின்னா ரிமோட் இல்லாமல் நார்மலாகவே வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ் இருந்தால் அதையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். டிவியுமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணணும். ஏதாவது சாங் கேட்கணும், ஏதாவது ஆப் பண்ணணும், டோட்டலாக டிவியவே நீங்கள் ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்னாலுமே வாய்ஸ் மூலியமாகவே பண்ணிக்க முடியும். அந்த ரிமோட் அப்படின்னு வரும்போது சோனி தயவு செஞ்சு அப்கிரேட் பண்ணுங்க, சைஸை வந்து கொஞ்சம் குறைங்க. மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் எப்படி சூப்பராக குறைச்சிட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆகுது. என்ன இந்த 1 2 3 மட்டும் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெனுன்னு ஒரு ஆப்ஷனு, செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷனு, எதை கிளிக் பண்ணாலுமே ரிப்பீட்டடாக அதே வர மாதிரி தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். குறிப்பாக ஹாட் கீஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஸுமே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் இந்த ஹாட் கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்றது கூட சில ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு டிவிக்கான ஸ்பெஷல் இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் தனியாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். அதுலேயும் இந்த சோனி பிக்சர் கோர் கொடுத்துருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து ஒரு 5 கிரெடிட் கொடுக்குறாங்க. அது மூலியமா நீங்கள் மூவிஸ் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ நார்மலாக மற்றதுலேயே பார்க்கலாமேன்னு கேட்குறவங்களுக்கு இதில் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் நீங்கள் வீடியோஸ் பார்த்தா எந்த அளவுக்கு வந்து கவர் ஆகுமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீனாக கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சோனி லைவ் வந்துட்டு 3 மாதம் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்பில்ட் ப்ளூடூத் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால நீங்கள் நார்மலாக வந்து இயர்பட்ஸ்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபோனில் மட்டும் இல்லை டிவிலையுமே கனெக்ட் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து மூவிஸ் பார்க்கணும், சாங் கேட்கணும்னா கூட கேட்டுக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் மொபைலை வந்து ஸ்க்ரீன் மிரரிங் வந்து பண்ணிக்க முடியும். குரோம் கேஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்பிளோட ஏர்பிளே ஆப்ஷனுமே வந்து இருக்கு. ஸோ இதனால உங்ககிட்ட ஆண்ட்ராய்ட் டிவைஸ் இருந்தாலும் பேர் பண்ணலாம், ஐஃபோன் இருந்தாலுமே பேர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் செட்டப்க்கு வந்தோம் அப்படின்னா டியூவல் சேனல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. 20 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய எக்ஸ் பேலன்ஸ் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் சேனல் ரிஃப்ளெக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ட்ரெடிஷ்னல் டிவியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்களாம். இதனால வந்து டிவியும் ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ணிட்டு அதே சமயம் ஹை குவாலிட்டி ஆடியோவுமே வந்து அவுட்புட்டாக பெஸ்ட்டாக கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் டால்பி அட்மோஸ், டால்பி ஆடியோ சப்போர்ட்டோடையுமே வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்களே கேட்டு பாருங்க. ஸோ கேட்டு பார்த்துருப்பீங்க, ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்காது. ஏன்னா நான் மைக்லேருந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டனால நான் எக்ஸாக்டாக கேட்டு பார்த்ததுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது
பேஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. பட் ரொம்ப டீப் பேஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு பெரிய ஹாலை கூட நல்லாவே சவுண்ட் வந்து கவர் பண்ணிடுது. அண்ட் அதோட முக்கியமா சப்போஸ் உங்களுக்கு வாய்ஸை மட்டும் கொஞ்சம் வந்து கிளியரா எடுத்து கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து செப்பரேட்டா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க செட்டிங்ஸ்ல. அதெல்லாம் கூட நீங்க எனேபிள் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் என்னோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு சவுண்ட் பார் சப்வூஃபரோட சேர்த்து வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த சவுண்ட் குவாலிட்டியே வேற லெவலில் இருக்கும். நீங்கள் டிவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை அப்போ தான் இன்னும் பெட்டராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஓவராலாக டிவி எப்படி இருக்குது ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது, சோனி டிவி ஒருத்தவங்க வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரைஸ் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சு தான் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரைஸுக்கு கண்டிப்பாக சோனி டிவி தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு பெஸ்ட்டான டிவி அப்படின்னே சொல்லலாம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 55 இன்ச் டிவி 84,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண 65 இன்ச் டிவி 1,10,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே 75 இன்ச் டிவி இருக்குது 1,60,000 ரூபா ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாத்துக்கங்க. இல்ல லைவா செக் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னா சோனியோட சென்டர் மோஸ்ட்லி எல்லா இடத்துலயுமே இருக்கும். டைரக்டா போய் செக் பண்ணி கூட வாங்கிக்கங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை ஃபியூச்சர்ல மீட் பண்றேன்.